ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தமாகவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தேமுதிக, விசிகவை சேர்ந்தவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்த 7 கட்சியினருக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குடன் உள்ள தொடர்பு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலை செய்தவர்கள், திட்டம் தீட்டியவர், உடந்தையாக இருந்தவர் என கைதானவர்கள் பல்வேறு கட்சிகளை சார்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தை களத்தில் இருந்து அரங்கேற்றிய வழக்கறிஞர் அருள் திமுக நிர்வாகியாக இருந்தார். ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் மைத்துனரான அருள் அதற்கு பழிவாங்குவதற்காக ஆம்ஸ்ட்ராங் கொலை திட்டத்தை தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கூலிப்படையை ஒருங்கிணைத்து அவர்களுடன் சென்று கொலை செய்த அருள் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் மற்றொரு முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் வழக்கறிஞர் ஹரிஹரன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். கொலை திட்டம் தீட்டியதாக கூறப்படும் சம்போ செந்திலுக்கு அருளை அறிமுகம் செய்து கொலை திட்டத்தை சம்போ செந்திலிடம் இருந்து டெலிகிராம் மூலம் பெற்று அருளுக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் கைதாகியுள்ள அதிமுகவில் இருந்த வழக்கறிஞர் மலர்கொடி ஹரிஹரன் மற்றும் அருள் மூலம் பணத்தை பெற்று கூலிப்படைக்கு நாட்டு வெடிகுண்டு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேபோல கைது செய்யப்பட்டுள்ள பெண் தாதாவான அஞ்சலை பாஜக மகளிர் அணியில் இருந்தார். ஆற்காடு சுரேஷின் தோழியான அஞ்சலை கந்துவட்டி தொழிலில் ஈடுபட்டு வந்ததாகவும் கொலை கும்பலுக்கு பண உதவி செய்ததாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகியுள்ள திமுக பிரமுகரின் மகனான சதீஷ் வழக்கறிஞர் அருளின் கூட்டாளியாக இருந்து கூலிப்படை தங்குவதற்கான இடம் மற்றும் வாகன உதவியை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதிமுக சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்ட ஹரிதரன் கூலிப்படையினர் பயன்படுத்திய செல்போனை கூவமாற்றில் வீசி கொலை கும்பலுக்கு உதவியாக இருந்ததாக கைது செய்யப்பட்டார். இதனால் அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். அடுத்ததாக கைதானவர் காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அணியில் இருந்த வழக்கறிஞர் அஸ்வத்தாமன். ரவுடி நாகேந்திரனின் மகனான அஸ்வத்தாமன் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவர்களில் முக்கியமானவர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இதனிடையே கூலிப்படையைச் சேர்ந்த அருணின் கூட்டாளியாக இருந்து சம்பவ இடத்தில் வேவு பார்த்ததாக சென்னை திருநின்றவூரைச் சேர்ந்த பாஜக நிர்வாகியாக இருந்த செல்வராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரும் அவர்கள் சார்ந்திருந்த கட்சியில் இருந்து உடனடியாக நீக்கப்பட்டனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களையும் தங்களது விசாரணை வளையத்தில் தனிப்படையினர் கொண்டு வந்தனர். குறிப்பாக பாஜகவின் வழக்கறிஞர் அணி மாநில தலைவராக உள்ள பால் கனகராஜிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்தினர். ரவுடி நாகேந்திரன் மற்றும் தலைமறைவாக உள்ள சம்போ செந்திலுக்கு வழக்கறிஞராக இருந்ததால் பால் கனகராஜிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதேபோல கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் ஹரிஹரனுடன் தொடர்பில் இருந்த அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி பாலமுருகன், திருவள்ளூரைச் சேர்ந்த தேமுதிக பிரமுகர் மணிகண்டன் ஆகியோரிடமும் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் ரவுடி நாகேந்திரன் மற்றும் அஸ்வத்தாமனுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென் சென்னை மாவட்ட வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் பன்னீர்செல்வத்திடம் தனிப்படை காவலர்கள் விசாரணை மேற்கொண்டனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடுத்தடுத்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களை விசாரிப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுல்.